ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்திக் கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவோக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி. பிரதமராக பொறுப்பேற்ற இந்த 12 ஆண்டு காலத்தில் திரு நரேந்திர மோடி இதுவரை இந்திய பிரதமர்களின் பாதமே படாத பல நாடுகளுக்கும் சென்று நட்பு பாராட்டி நேச நாடாக மாற்றும் ஒப்பற்ற பணியை செய்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அவர் மேற்கொண்ட பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான், ஸ்லோவாக்கியா குடியரசின் பிரதமர் திரு ராபர்ட் ஃபீகோ ஆகியோரின் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட பிரதமரின் பயணம் ஜூன் 13 முதல் 18 வரை 6 நாட்கள் திட்டமிடப்பட்டிருந்தது. சர்வதேச அளவில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற G7 நாடுகளின் இந்த ஆண்டுக்கான உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெற்றது. G7 அமைப்பில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கான பயணத்தின் இடையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுடன் அதிகாரப்பூர்வ சந்திப்புகளையும் நிகழ்த்தினார். கடந்த 13ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தரையிறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிகாரிகள் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து விமான நிலையத்தில் காத்திருந்த இந்திய வம்சாவளியினர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மறுநாள் நீஸ் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரதத்தின் புதுமை கண்டுபிடிப்புகள் என்ற 3 நாள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானும் தொடங்கி வைத்தார்கள். இந்தியாவைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மாநாட்டில் அரங்குகளை அமைத்திருந்தன. உலகம் முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள். இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியா பிரான்ஸ் புதுமை கண்டுபிடிப்பு ஆண்டாக இந்த ஆண்டை அறிவித்துள்ளோம். இதன் ஒரு பகுதியாகவே பாரதத்தின் புதுமை கண்டுபிடிப்புகள் மாநாடு நடைபெறுகிறது. இதன் மூலம் இந்தியா, ஐரோப்பிய நாடுகளின் தொழில்நுட்ப நிபுணர்களிடையே நேரடி தொடர்பு ஏற்படும். இந்தியாவில் ஸ்டார்ட் அப் புரட்சி நடந்து வருகிறது. எங்கள் நாட்டில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இதில் 125 நிறுவனங்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளன. அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. AI தொழில்நுட்பம் மூலம் இந்திய கிராமங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் உலகத்தின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் நாடாக இந்தியா இருந்தது. இப்போது உலகத்திற்கு தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பெருமிதத்தோடு தெரிவித்தார். மேலும் நிகழ்வில் பங்கேற்ற முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறும் அழைப்பு விடுத்தார். பிறகு நீஸ் நகரின் பிரெஞ்சு ரிவேரியாவில் உள்ள பாரம்பரிய கரிலோஸ் கட்டிடத்தில் இரு நாட்டு தலைவர்களும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இந்த சந்திப்பில் இரு நாட்டு உறவுகள் குறித்து தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். செயற்கை நுண்ணறிவு ஒத்துழைப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, அணுசக்தி ஒத்துழைப்பு உள்பட 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதையடுத்து பிரான்சிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா தலைநகர் பிரட்டிஸ்லாவாவுக்கு சென்றார். சுதந்திரத்திற்கு பிறகு இந்நாட்டுக்கு செல்லும் முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடிதான் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரட்டிஸ்லாவா வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஸ்லோவாக்கியாவின் வெளிநாட்டு மற்றும் ஐரோப்பிய விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுராஜ் பிளேனார் வரவேற்றார். வந்தே மாதரம் பாடலும் இசைக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தம், திரைப்படம், தொலைக்காட்சி மற்றும் பிற படைப்பு துறைகளில் ஒத்துழைப்பதற்காக ஒலி ஒளி உருவாக்கம் குறித்த ஒப்பந்தம் உள்பட 11 ஒப்பந்தங்களில் இரு நாடுகளின் பிரதமர்களும் கையெழுத்திட்டார்கள். இதையடுத்து ஸ்லோவாக்கியா அதிபர் மாளிகையில் நடந்த விழாவில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி இந்த விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி சிறப்பித்தார். இதையடுத்து சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அதிபர் மாளிகை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு யோகா அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அந்நாட்டு அதிபர் திரு பெலிகிரினியும் இணைந்து பங்கேற்றனர்.
இதனைத் தொடர்ந்து பிரதமரின் நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியின் ஆன்மீகம் மற்றும் கலாச்சார பெருமைகளை விளக்கும் வகையில் பிரட்டிஸ்லாவாவில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியையும் ஸ்லோவாக்கியா அதிபர் பிரதமருடன் இணைந்து பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து G7 மாநாட்டில் பங்கேற்க ஸ்லோவாக்கியாவிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் பிரான்சுக்கு புறப்பட்டார். வரும் வழியில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் அவர் தரையிறங்கினார். அங்கு அந்த நாட்டு அதிபர் திரு கை பாமலினை சந்தித்தார். அப்போது வர்த்தகம், பாதுகாப்பு, AI தொழில்நுட்பம், G7 உச்சி மாநாடு தொடர்பாக தலைவர்கள் இருவரும் ஆலோசித்தனர். பின்னர் ஜெனீவாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரான்சின் ஈவியான் நகருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்றார். அங்கு நடைபெற்ற G7 அமர்வுகளில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை பார்த்ததும் அரங்கில் அமர்ந்திருந்த அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் எழுந்து சென்று அவருடன் கைகுலுக்கினார். பிறகு இரு தலைவர்களும் அருகருகே அமர்ந்து 5 நிமிடங்கள் பேசினர். இந்த மாநாட்டில் பிரிட்டிஷ், கனடா, இத்தாலி பிரதமர்கள் உள்ளிட்டோரை பிரதமர் திரு நரேந்திர மோடி தனித்தனியாக சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் திரு டிரம்புடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது உலக அளவில் உள்ள கடல்சார் பணியாளர்களில் 10% பேர் இந்தியர்கள் என்றும் இந்திய கடல்சார் பணியாளர்கள் பாதுகாப்பாக பணியாற்ற அமெரிக்கா உதவ வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபரிடம் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையிலான நல்லுறவு, பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் ஜெர்மனி அதிபர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸையும் சந்தித்து பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 2 நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையே இந்த ஆண்டில் நடைபெறும் 2வது சந்திப்பு இதுவாகும். இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஆய்வு செய்தனர். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஜெர்மனியில் நடைபெறவுள்ள 8வது இந்தியா ஜெர்மனி நாடுகள் இடையேயான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அந்நாட்டிற்கு வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஜெர்மனி அதிபர் திரு மெர்ஸ் அழைப்பு விடுத்தார். G7 மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியது. மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடியால் எரிபொருள், உரம், உணவு விநியோக சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், வளரும் நாடுகள் நிறைந்த உலகின் தெற்கு பிராந்தியத்தின் மீது நீண்ட காலத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். சர்வதேச ஒற்றுமையை நாம் உண்மையாகவே வலுப்படுத்த விரும்பினால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் இந்த நெருக்கடிகளின் சுமையை சுமக்கும்படி விட்டுவிடக்கூடாது. வளரும் நாடுகள் இந்த அதிர்வுகளை தாங்கிக் கொள்ளவும் தங்கள் பொருளாதார வலிமையை தக்கவைத்துக் கொள்ளவும் உதவும் வகையில் நமது சர்வதேச நிதி நிறுவனங்கள் ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று பிரதமர் தனது உரையில் தெரிவித்தார். இந்த மாநாட்டை முடித்துக் கொண்டு பாரிஸ் பயணமானார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அங்கு பிரதமருக்கு இந்திய சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்கள் மத்தியில் பேசிய பிரதமர், இன்று உலக அளவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது. தொழில்நுட்பம் மக்களுக்கு அதிகாரம் அளித்து அன்றாட வாழ்க்கையை மேலும் வசதியாகவும் திறமையாகவும் ஆக்கியுள்ளது என்று தெரிவித்தார். பிறகு பாரிஸ் நகரில் நடைபெற்ற விவாடெக் 2026 தொழில்நுட்ப மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் ஸ்டார்ட் அப் நிகழ்வான இதில் இந்தியா AI நாடு என்ற சிறப்பம்சத்துடன் பங்கேற்று தனது புதிய கண்டுபிடிப்புகளை உலகிற்கு காட்சிப்படுத்தியது. இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர், இந்தியா தற்போது நிதி உள்ளடக்கம், கல்வி, தொலைதூர மருத்துவம் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளில் தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இணைந்து பல புதிய கூட்டாண்மைகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். இத்துடன் தனது பயணத்தை நிறைவு செய்து தில்லி திரும்பினார் பிரதமர். பிரதமரின் இந்த 6 நாள் பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்தியா மீதான மதிப்பையும் அதிகரித்துள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவோக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.